உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, பொருட்களின் விலை உயர்த்தப்படுமா? அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பொருட்களின் விலை உயர்த்தப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் பொருட்களின் விலை கண்மூடித்தனமாக உயர்த்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி உறுதியளித்துள்ளார். பொறுப்பற்ற வியாபாரிகள் பொருட்களின் விலையை உயர்த்தக்கூடிய சாத்தியத்தை தொடர்ந்து பொருட்களின் விலையை கண்காணிக்க அமலாக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அமைச்சர் உத்தரவாதம் வழங்கியுள்ளார். அரசாங்க பணிகளில் இணைவதற்கு பொதுச் சேவை துறைக்கு விதிக்கப்படும் குறைந்தபட்ச கல்வித் தகுதி SPM அல்லது அதற்கு ஈடான கல்வித் தகுதி என நிபந்தனை தளர்த்தப்பட்டிருப்பது மூலம் SPM வரை கல்வியை தொடர்வதற்கு மாணவர்களுக்கு ஓர் ஊக்குவிப்பாக அமையும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் அறிவித்துள்ளார். SPMக்கு முன்னதாகவே மாணவர்கள் பாதியிலேயே பள்ளி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போக்கு இதன் மூலம் தடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் தங்கள் SPM கல்வியை முடித்த பின்னர் டிவேட் போன்ற தொழில் பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை ஊக்குவிக்க அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை இது காட்டுகிறது என்று ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். பங்கோர் தீவில் சுற்றுப்பயணிகள் ஃபேரி ஒன்று கவிழ்ந்து விட்டதைப் போன்று சமூக வலைதளங்களில் இன்று வெள்ளிக்கிழமை பகிரப்பட்டு வரும் காணொளி பங்கோர் தீவில் நடந்த சம்பவம் அல்ல என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அந்த ஃபேரி கடலில் மூழ்கும் காட்சியை கொண்ட காணொளியானது வெளிநாட்டில் நிகழ்ந்த சம்பவமாகும் என்று மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது நோரின் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அந்த காணொளி தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட ஆய்வில் அது பங்கோரில் நடந்த சம்பவம் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று முகமது நோர்டின் விளக்கினார். 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு தேவாலயத்தில் 13 வயது சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதிரியார் ஒருவர் ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். பி மோசஸ் மெல்சிடிசாக் என்ற 27 வயதுடைய அந்த பாதிரியார் நீதிபதி ரஷ்யா கசாலி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் பூச்சோங்கில் பண்டார் புகிட் பூச்சோங்கில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அந்த இளம் பாதிரியார் இந்த பாலியல் சேட்டையை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் துன்புறுத்தல் சட்டத்தின் கீழ் அந்த பாதிரியார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி 10 பேர் பலியான ஷா அலாம் எல்மினா விமான விபத்திற்கு மனித தவறே முக்கிய காரணமாகும் என்று விசாரணை அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. பீக்ராஃப்ட் மாடல் 39 சுழியம் ரக அந்த ஜெட் விமானம் 10 பேருடன் லங்காவி அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து சுபாங் விமான நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களே எஞ்சியிருந்த வேளையில் எல்மினா கத்ரி நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கியது. 2 விமானிகள் மற்றும் 8 பயணிகள் உயிர் இழந்த சம்பவத்தில் விமான விபத்துக்கு காரணமாக அமைந்த லிப்ட் டம்ப் முறை குறித்து விமானி போதுமான ஆற்றலை கொண்டிருக்கவில்லை என்று அந்த விசாரணை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடாஹ் பீடோங்கில் 20 வயது மதிக்கத்தக்க ஓர் இந்திய ஆடவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது மற்றும் பாதுகாவலர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் 6வரையும் 326வது பிரிவின் கீழ் 2வரையும் தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அசருடின் 1 இஸ்மாயில் தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை அதிகாலை 2:20 மணியளவில் பீடோங் வட்டாரத்தில் கம்போங் தோ பவாங் என்ற இடத்தில் கும்பல் ஒன்று இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 16 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு புதிய சம்பள திட்டத்தின் கீழ் சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பணி ஓய்வு பெற்ற முன்னாள் ஊழியர்களுக்கும் வரும் டிசம்பர் மாதம் ஓய்வூதியம் உயர்த்தப்படவிருக்கிறது.
ஓய்வூதியம் பெறுபவரின் இறுதி ஊதியத்தின் அடிப்படையில் அதன் விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மலேசிய ஆயுதப்படையினரின் தியாகத்தை போற்றும் வகையில் ஓய்வூதியம் பெறாத தகுதி பெற்ற முன்னாள் வீரர்களுக்கு உதவித்தொகை 300 வெள்ளியில் இருந்து 500 வெள்ளியாக உயர்த்தப்படவிருக்கிறது என்று பிரதமர் அறிவித்துள்ளார். அண்மையில் மலேசிய ஏர்லைன்ஸ் மற்றும் ஃபயர்ஃப்ளை விமான நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விமான சேவைகள் காலதாமதமானது மற்றும் ரத்து செய்யப்பட்டது தொடர்பில் MAG எனப்படும் மலேசிய வான் போக்குவரத்து குழுமம் பயணிகளிடம் மன்னிப்பு கோரியது. மோசமான வானிலை, தொழில்நுட்ப சிக்கல்கள், மனிதவள சவால்கள், விமானத்திற்கான விநியோகப் பொருட்களில் ஏற்பட்ட தாமதம் முதலிய காரணங்களினால் இத்தகைய இடையூறுகள் ஏற்பட்டதாக மலேசிய வான் போக்குவரத்து குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் இசாம் இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். தொடர்ச்சியான பனிப்பொழிவு ஏற்பட்டதும் இந்த இடையூறுக்கு முக்கிய காரணமாகும் என்று அவர் விளக்கினார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கிளனாஜயாவில் உள்ள சமய பள்ளியில் சுராவ் கழிப்பறையில் ரேம்போ கத்தியை பயன்படுத்தி பள்ளியின் பெண் தலைமை ஆசிரியரையும் பணிப்பெண்ணையும் தாக்கியதாக நம்பப்படும் ஆடவர் வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். 46 வயதுடைய அந்த நபர் புட்டாலிங்ஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவதற்கு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அனுமதி வழங்கியுள்ளார் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு அந்த சந்தேக பேர் வழி காஜாங்கில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்தபோது போலீசாரால் வளைத்து பிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஜொஹர் பாருவில் குடிநுழைவுத் துறை தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக 339 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரோஸ் தெரிவித்துள்ளார். ஜொஹர் பாருவில் உள்ள பங்குனான் சுல்தான் இஸ்கண்டா மற்றும் கிலாங் பத்தாவில் உள்ள காம்ப்ளெக்ஸ் சுல்தான் அபுபாக்கார் ஆகிய குடிநுழைவுச் சாவடிகளில் கடந்த புதன்கிழமையும் நேற்று வியாழக்கிழமையும் நடத்தப்பட்ட சோதனையில் 339 பேர் பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிடிப்பட்டவர்களில் 240 பேர் அந்நிய நாட்டவர்கள் என்றும் எஞ்சியவர்கள் உள்ளூரை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். லங்காவி தீவில் சுற்றுலா செலவினம் விலை அதிகம் என்று கூறப்படுவதை அத்தீவில் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் வன்மையாக மறுத்துள்ளனர். அண்டை நாடான தாய்லாந்தில் தென்பகுதியில் சுற்றுலாத்துறையினர் விதித்து வருகின்ற கட்டணங்கள் மற்றும் செலவினத்துடன் ஒப்பிடுகையில் லங்காவி தீவில் மலிவாகும் என்று முன்னணி சுற்றுலா பயண நிறுவனமான டிராபிக்கல் சார்ட்டர்ஸ் சிண்டியன்பர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி அலெக்சாண்டர் ஐசாக் தெரிவித்துள்ளார். லங்காவி தீவில் தங்கும் விடுதி, உணவு மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் மிக மலிவாகவும் நியாயமான விலையிலும் விதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஜொஹோர் மாசாயை சேர்ந்த 33 வயது ஆசிரியை இஸ்திகோமா அமா ரோசி கோர கொலை தொடர்பில் அவரின் முன்னாள் காதலன் என்று நம்பப்படும் ஒரு முன்னாள் ஆசிரியர் வரும் திங்கட்கிழமை மிலாக்கா அலூர் கஜா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். தலை, கை, கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆசிரியையின் சிதைந்த உடல் இவ்வாண்டு ஜனவரி 6ஆம் தேதி அலூர் கஜா தம்பின் சாலையில் புலாவ் செபாங் கம்போங் ரிமாவ் என்ற இடத்தில் குப்பை தொட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜொஹோர், பசீர் குடாங், கோத்தமாசாய் 3 பள்ளியில் பணியாற்றியவரான அந்த ஆசிரியை கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி மர்மமான முறையில் காணாமல் போனார். அவரை கொலை செய்ததாக 37 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.